எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே, எங்க நாடு ஆகுது வல்லரசு. ஏன் இந்த பாட்டை பாடுறேன்னா, தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட போகிறது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் ரகசியமா தெரியும். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னதாகவே தேர்தல் கமிஷனுடைய கூட்டம் நடந்த பிறகு மோடியினுடைய திருச்சி விசிட் இருக்கு, தேர்தல் கமிஷனுடைய புரோட்டோகால் இருக்குங்க, அதனால நம்ம திருச்சி விசிட்டை முடிச்சிட்டு அறிவிச்சு விட்டுறலாம். சரி, அதன் பிறகு மேற்கு வங்காளத்தோட விசிட் இருக்குங்க, நாளைக்கு. நேற்று நடந்து முடிஞ்சிச்சு மோடியினுடைய மேற்கு வங்கம் விசிட் நேற்று நடந்து முடிஞ்சிச்சு. அதன் பிறகு தேர்தல் தேதி அறிவிச்சு விட்டுருவான்னுட்டு 130 கோடி மக்கள் வாழுகின்ற இந்த இந்தியாவில் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி என்று அறிவிக்கப்பட போகிறது என்று வேலை பார்க்கிற காவல்துறை உங்களுக்கே தெரியல. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய சட்டத்தின்படி, நீங்க கொடுத்த அனுமதியின்படி ஏதோ அங்க இங்க 10-5 வாங்கி போட்ட காசுல ஒரு கூட்டத்தை போட்டு, குருவி போல ஒரு மேடையை போட்டு, அதுல எங்க சகோதரி சத்யாவை நிறுத்தி வச்சு எங்க நாடு ஆகுது வல்லரசுன்னு நாங்களும் ஒரு தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்ற வந்தா கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குங்க. நீங்க கூட்டத்தை நடத்தக்கூடாதுங்க. ஏங்க அனுமதி கொடுத்த உங்களுக்கே தெரியல. நாளைக்கு தான் இந்த தேதி அறிவிக்கப்பட போறாங்க, 15ஆம் தேதி தான் இந்த தேர்தல் நடைமுறை அறிவிக்கப்பட போறாங்கன்னு அனுமதி கொடுத்த உங்களுக்கே தெரியல. அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கிற உங்களுக்கே தெரியாத அந்த ரகசியம் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூட்டம் நடத்துகிற எங்களுக்கு எப்படி தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டாலின் அரசு ஒரு நலத்திட்டத்தை அறிவிக்குது, பின் தேதியிட்டு அறிவிக்குது, இந்த தேதி முதல் இந்த நலத்திட்டம் அமலில் இருக்கும். அதே போலதானே இந்த தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்திருக்கின்றது. இந்த நடைமுறை சட்டமானது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து கொடுக்கப்படுற அனுமதிக்கு பொருந்தும். அதுக்கு முன்னாடி கொடுத்த அனுமதி என்ன ஆகும்? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் வேலையை பார்க்குற அண்ணன் செந்தில்குமார் கடந்த 4 தேர்தலா பார்த்துட்டாங்க. நான் 2 தேர்தலா வேட்பாளராகவே நின்றுட்டேன். எல்லா தேர்தலையும் எல்லா இடத்துக்கும் பேச போற தம்பி சரவணன் இருக்கான். எங்க மருத்துவர் ஐயா வர்றாரு. அவர் கடந்த 4 தேர்தலா நின்று இப்ப 5ஆவது தேர்தலா நிற்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும், தேர்தல் நடைமுறை சட்டத்தின்படி சட்ட விதிகளை மீறி தேர்தல் நடைமுறையை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா பார்க்கிறவங்க ஒரு நோட் எழுதி தேர்தல் அலுவலர்கிட்ட கொடுப்பாரு, தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட. சத்யா என்கின்ற வேட்பாளரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி போட்ட கூட்டமானது தேர்தல் நடைமுறைக்கு எதிரானது. கொடுங்க, கொடுத்துட்டு போங்க. நாங்க 10ஓட 11 அத்தோட இது 1ன்னுட்டு நாங்க வழக்குகளை எதிர்கொண்டுட்டு போறோம். அதை விட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்க? அரஸ்ட் பண்ணுவோம். அரஸ்ட் பண்ணா நாங்க ஐயோ கொள்றாங்களே கத்திட்டு போற கருணாநிதி வகைராவா நாங்க ஐயோ கொள்றாங்களே அப்படின்னு. இல்லாட்டினா நீங்க ஒருத்தர் ஓட்ட போட்டு அனுப்பி விட்டீங்களே, நெஞ்ச முடிச்சுட்டு ஐயோ நெஞ்சு வலி அப்படின்னு போய் கைதுக்கு பயந்து காலாவதி ஆகி இருக்கிற செந்தில் பாலாஜி ஐயா நாங்க. இந்த உலகத்தை எதிர்த்து சண்டையிட்ட 20 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட மாவீரன் பிரபாகரனுடைய பிள்ளைகள் அவரின் கொள்கை வழி நின்று 15 வருடமாக திராவிட ஆரிய அடக்குமுறைகளை எதிர்த்து களத்திலே நின்று தனித்த அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சீமானின் தம்பிகள் எங்கள்கிட்ட கைது பண்ணுங்க. என்ன இந்த கூட்டத்தை ஒரு சாலை ஓரமா நின்று எல்லாரும் கேட்கும்படி நடத்துவோம். நீங்க இந்த முறையெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா எங்க சகோதரி வெற்றி வேட்பாளர் ஆயிடுவாங்க. ஏன்னா பிரேக்கிங் நியூஸ் ஆகும். ஒரே நேரத்தில் கிருஷ்ணராயபுரம் தொகுதி வேட்பாளர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட முதல் நாளே கைது செய்யப்பட்டார். கூடவே 200-300 நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். எதற்காகண்டா? அங்க துணை முதல்வர் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்க தேர்தல் புரோட்டோகால் பாயா ஆட்டு பாயா இதெல்லாம் துணை முதல்வருக்கு பொருந்தாதா? ஒண்ணு வேணாங்க. கிருஷ்ணராயபுரம் டவுன்ல
செந்தில் பாலாஜி வகைரா அண்டாண்டாவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அண்டாண்டாவா இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது பாத்துங்க, அண்டாவது எப்படின்னா ஒரு ஆளை உள்ளுக்கு உட்கார வச்சு அவரை மறைச்சு கொண்டே கொண்டு போய் வீட்டுல விட்டுறலாம். அப்படி அவ்வளோ பெரிய அண்டா. முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு ஒரு அண்டான்னு தாங்க, இப்ப ஒரு ஓட்டுக்கு ஒரு அண்டான்ட்டாங்க. என்னடா அந்த ஓட்டுக்கு 3 அண்டான்னா 3 ஓட்டு இருக்குங்க. அந்த ஓட்டுக்கு என்னடா இறக்கி வைக்கிறீங்க, அப்படியே டாடா ஏசில இறக்கி வைக்கிறீங்கன்னா அங்க 10 ஓட்டு இருக்குங்க, 10 அண்டாவை இறக்கிட்டு இருக்கோம் தனியா டாடா ஏசி பிடிச்சுன்னு. இதெல்லாம் உங்க தேர்தல் புரோட்டோகால்ல வராதா? தயவு செய்து இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு அறிவிப்பை, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட சொன்னார். உலகத்தின் ஜனநாயகத்தினுடைய தாயாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று. அட வாய் கூட பொய் சொல்லுவேன். என்ன சொல்றது, படித்தவன் பொய் சொன்னால் போவான் ஐயோ பாவம் என்று சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பொய். ஆனால் இந்த பொய்களிலும் ஒரு சில கட்சிகள் இந்த ஜனநாயகத்தின் வழியே நின்று வென்று குறைந்தபட்சம் இந்த மக்களையும் இந்த இந்திய ஜனநாயகத்தையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று உழைக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த கட்சியும் கிடையாது. குற்ற பின்னணி இருக்கிற வேட்பாளர் தேர்தலில் நிக்க கூடாது அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியை தவிர இந்த தேர்தல் ஆணையத்தால் சரியா பாத்தீங்கன்னா ஒருத்தன் கூட நிக்க முடியாது. இந்த கரூர் மாபியா செந்தில் பாலாஜி நிக்கவே முடியாது. தேர்தல் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் 40 லட்சம் ரூபாய் தான் செலவு செய்ய வேண்டும் என்றால் எங்கள்கிட்ட 4 லட்சம் கூட செலவு பண்ண மாட்டோம். ஆனா நீங்க இன்னைக்கு கொடுக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் கணக்கு வச்சீங்கன்னாலே 40 கோடியை தாண்டுமப்பு. இதெல்லாம் நீங்க முறைப்படி பாத்துக்கிறீங்களா? நீங்க அதிகபட்சம் என்ன செய்யலாம், கிருஷ்ணராயபுரம் தொகுதி வேட்பாளரினுடைய செலவு கணக்கு எழுதும் பொழுது இந்த கூட்டத்துக்கு உங்க தேர்தல் கமிஷன் என்ன செலவு கணக்கு அனுமதிக்குதோ அதையும் சேர்த்து எழுதலாம். அதை தான் நீங்க செய்யலாம். கைது பண்ணுவேன்னா என்ன, அது எனக்கு ஒரே பயந்து வருது. கைது பண்ணுவோம், ஐயோ பயந்து வருது. நீங்க கைது பண்ணுவோன்னா அப்படியே நிலாவிலே நடந்து போற அணில் குஞ்சுகள் நினைச்சீங்களா நாங்க? தயவு செய்து இந்த விளையாட்டுகளை இந்த என்ன சொல்றது, கிருஷ்ணராயபுரம் தேர்தலை நடத்தும் அதிகாரிக்கு குறைந்தபட்ச கோரிக்கையாக இதை நான் வைக்கிறேன். உங்கள் மனசாட்சிப்படி ஒரு தொகுதியில ஒரு தேர்தல் நடைமுறைகளை ஒரு கட்சி பயன்படுத்தி நீங்கள் சொல்லுகின்ற எல்லா முறைகளையும் பயன்படுத்துகின்றது என்றால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்க திமுக காரன்ட்ட போய் கைது பண்ணுவேன்னு சொல்லிடுவீங்களா? அதிமுக அது இப்ப எங்க நிக்கிறான்னே தெரியல. என்டிஏ கூட்டணியா, ஏடிஎம்கே கூட்டணியா, இல்ல விஜய் கூட்டணியா மாத்துறாங்களான்னு தெரியல. அதனால தயவு செய்து எங்களை ஜனநாயகத்தை காப்பாற்ற விடுங்கள். நீங்க எங்களெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. எங்களை நீங்கள் நினைக்கின்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற விடுங்கள் என்று சொல்லி சில செய்திகளை மட்டும் பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நம்ம பேச நினைச்சதே வேற. அதே போல இங்க இருக்கின்ற வேலை செய்கின்ற தம்பிங்க ஒவ்வொருத்தரையும் அழைச்சி பேசி ஒரு 5 நிமிஷம்னாலும் நீங்க பேசுங்க அப்படிதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, வலுக்கட்டாயமா செந்தில்நாதா நீ பேசுறு, இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் நீ சொல்லிடு, இங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியணும்ல. நாங்க என்னவோ கஞ்சா கடத்திட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கைது பண்ணுவேன்னா என்ன சரி. அதனால நாம ஒரு தூய அரசியலுக்காக ஒரு பெரும் தவமாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை நிறுத்துது. அதுலேயும் இந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் நிற்கின்ற அன்பு சகோதரி மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி மிக்க ஒரு ஜனநாயகத்தில் ஒரு மக்களுக்கு பணியாற்றக்கூடிய தகுதியான படிப்பை படித்தவர். அப்படி உள்ள வேட்பாளரை கொண்டாடி அவங்களுக்கு எந்தவித இடையூறும் கொடுக்காம அவங்க பயணப்படுகின்ற அந்த தேர்தல் பரப்புரையை செம்மையாக்கி தர வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமையை தவிர ஜனநாயகத்தை காப்பாற்றுவர்களுக்கு எதிர்க்க கைது அப்படின்ற வார்த்தைகளை தவிடுங்க. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய வேண்டிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் எதை கொண்டும் அஞ்சாதிருங்கள். நீங்கள் அஞ்ச மாட்டீங்க, இருந்தாலும் விளக்குனா சுடாது, நான் சுட்டுக்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. நீங்கள் எதை கொண்டும் அஞ்சாதிருங்கள். நாம் தமிழர் கட்சியினர் என்று சொல்வதற்கு என்ன பெருமை இருக்கிறது என்றால் நீங்கள் அடுத்த நிமிடமே சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சிக்காரன் என்பதே பெருமை என்று நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்றால்
உங்கள் கட்சியினுடைய தலைவர் பெயர் என்ன? உங்கள் கட்சியினுடைய தலைவன் என்று யாரை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லலாம், எங்கள் கட்சியில் 3 பொண்டாட்டிகளை கட்டி முப்போகமும் சொத்தை சேர்த்து வைத்த கருணாநிதி எங்கள் கட்சியின் தலைவர் அல்ல. கூத்தாடிக்கு நாட்டை கொடுத்தால் கூத்தியாளுக்கு நாட்டை கொடுத்து விடுவான் என்று சொன்ன அதிமுக எங்கள் கட்சி தலைமை அல்ல. 20 நாடுகளை போரிட்டு 30 வருடமாக இன விடுதலை போரிலே சமர் செய்த மாபெரும் தலைவன் பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்கள். எங்கள் கட்சி தலைவன் அவர் என்று நீங்கள் உறக்க சொல்லலாம். அதே போல உங்களை வழிநடத்துகின்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் யார் என்று கேட்டால் முதல்வரின் மகன் என்பதற்காகவே துணை முதல்வர் ஆகின பிறகு முதல்வரினுடைய மகனை மறுபடியும் துணை முதல்வராக்கி கொண்டு இருக்கின்ற அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை, அனைத்து இந்தியா விட்டுடுங்க, இப்ப பல கட்சி வந்துருச்சுங்க. சசிகலா வேற ஒரு கட்சி திட்டாங்க. அந்த கட்சி மனப்பாடம் பண்றதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. என்ன கட்சின்னு எனக்கு இன்னொருலையும் தெரியல. மேடை ஏறிட்டே அந்த கட்சி என்னன்னு தெரியல. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலினோ அல்லது உதயநிதி ஸ்டாலினோ இல்லை. அதே போல அனாதை பிள்ளைகள் தலையில் அடிக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் நடத்துகிறார்கள்? அமித்ஷா நடத்துகிறாரா? மோடி நடத்துகிறாரா? எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறாரா? டிடிவி தினகரன் நடத்துகிறாரா என்று சொல்லுகிறதுக்கு அளவுக்கு இல்லை. இந்த 15 வருடமாக இந்த மண்ணில் 2009 மதுரையில் மாநாட்டில் என்ன கருத்தை பதிவு செய்தாரோ எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள், அதே கருத்தோடு 15-16 வருட காலமாக எந்தவித சமரசமும் இன்றி எங்களை எவருக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவரிடத்திலும் அடகு வைக்காமல் எங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் புரட்சியாளன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன என்று கேட்டால் ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகின்ற போலியான திராவிடம் இல்லை. இல்லாத திராவிடத்திற்கு மாற்றாக நாங்கள் ஆரியத்தை வைத்திருக்கிறோம் என்ற ஆரியமும் இல்லை. இந்த இரண்டையும் சமகாலத்தில் எதிர்கொண்டு உயிர்ப்பு நிலை தத்துவத்தை தன்னகத்தே கொண்டு ஒரு நாட்டினுடைய மொழி வழி, பண்பாட்டு வழி, கலாச்சார வழி எல்லாத்தையும் தன்னுடைய பின்புலமாக கொண்ட தமிழ் தேசியம் எங்களுடைய தத்துவம் என்று நீங்கள் சொல்லலாம். இந்த 3 கேள்விக்கு இந்த தேர்தல் களத்தில் நிற்கிற எவனாச்சும் ஒருத்தன் தடுமாறாம பதில் சொல்லிட்டான்னா அவனுக்கிட்ட நம்ம பேசலாம். ஒண்ணுமே தெரியாது. அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய பெருமை என்ன, நாம் தமிழர் கட்சிக்காரனுடைய பெருமை என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்காரனா இருப்பதே பெருமை என்று சொல்வதற்கு பின்னே இத்தனை காரணங்கள் இருக்கின்றது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னும் 1 மாத காலம் இந்த வீதிகளில் உண்மையும் நேர்மையுமாக இருக்கின்ற நாமும் செல்வோம். அதே போல லஞ்ச லாவணியத்தில் ஊறி திளைத்தவர்களும் இந்த வழியாக செல்வார்கள். மக்களுக்கு எண்ணத்தை சொல்ல போகிறோம், மக்களிடம் எண்ணத்தை கொண்டு போக சேர்க்க போகிறோம் என்ற எந்த கவலையும் நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு இருக்காது. ஏன் என்றால் 17 வயதில் மாவீரன் அலெக்சாண்டர் அவர்களினுடைய தந்தை இறந்து போகிறார். மாவீரன் அலெக்சாண்டரை என்ன செய்வது என்று தெரியாமல் கிரேக்கத்தினுடைய உயரிய சயின்டிஸ்டாக தத்துவ மேதையாக இருந்த அரிஸ்டாட்டிலிடம் கொண்டு விடுகிறார்கள். அரிஸ்டாட்டிலிடம் 2 வருடம் பாடத்தை கற்றான் மாவீரன் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் தான் உலகின் மாபெரிய பிரதேசத்தை இந்த பூமி பந்தில் அமைத்தான். அதே போல தேசிய தலைவரை அண்ணன் சீமான் அவர்களுக்கு முன்னும் சீமான் அவர்களுக்கு பின்னும் பல பேர் சந்திருக்கிறார். சீமான் அண்ணனுக்கு பின்னாடி யாரும் சந்திக்கல, சீமான் அவர்களுக்கு முன்னாடி பல பேர் சந்திச்சிருக்கிறாரு. எப்படி அரிஸ்டாட்டிலிடம் மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய தத்துவத்தை பெற்றாரோ அதே போல தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களிடம் தமிழ் தேசிய கருத்துக்களை பெற்று இன்று வரை களத்தில் நின்று அந்த கருத்துக்கு துளிகூட பிசகாமல் நடந்து கொண்டிருக்கிறவர் அண்ணன் சீமான். இதை கொண்டு போய் சொல்லுங்கள், மக்களிடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய தத்துவம் என்ன என்று கேட்டால், இன்று காலையில மத்தியானத்துக்கு மேல இந்த நம்மாழ்வார் ஐயாவுடைய நினைவிடத்திற்கு போனோம். இந்த பூமிக்காகன்னு ஒரு அழகான வாசகம் எழுதப்பட்ட அந்த வாயில் இருக்குது. எனக்கு என்ன பெருமைன்னா, நம்மாழ்வார் பிறந்த ஊரில் இருந்து வந்து நம்மாழ்வாரை புதைத்திருக்கின்ற ஊரில் பேசுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதி உறவுகளுக்கு முதல்ல நான் நன்றியை சொல்றேன்.
நம்மாழ்வார் அவர்களுடைய சமாதி இருக்கின்ற இடத்தில் இந்த பூமிக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தமிழ் தேச தத்துவத்தை தாங்கி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை எதற்காக என்றால், இந்த பூமிக்காக, இந்த மண்ணின் மக்களுக்காக, இந்த இயற்கைக்காக, இந்த இயற்கையினுடைய சூழலுக்காக, அனைத்து உயிர்களுக்குமாக என்று நீங்கள் தாராளமாக சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி அரசியல் நடவடிக்கையாக நாம் தமிழர் கட்சி எதை முன்மொழிகிறது என்று நீங்கள் கேட்டால், ஒரே ஒரு வார்த்தை தான், தனித்த வழியில சோசலிச குடியரசு மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய இறுதி இலக்கு அப்படின்னு நீங்க தாராளமா சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, நாம் யாருக்காக வேலை செய்கிறோம் என்றால், நாளைக்கு எம்எல்ஏவாக ஆக போகின்ற சகோதரி சத்யாவிற்காக மட்டுமல்ல, சத்யாவினுடைய ஓட்டை பெற்ற அண்ணன் சீமான் முதல்வராக இருக்கிறாரே அவர்களுக்காக மட்டுமல்ல, ஈழ நிலத்தில் 30 வருட போருக்கு பிறகு மாவீரர்களாக இழந்து விழுந்தார்களே அவர்களினுடைய கனவை நனவாக்குவதற்காக வேலை செய்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த களத்திலே உங்களுக்கு சோர்வு வரும், வெயில் வரும், அயற்சி வரும். அப்பொழுதெல்லாம் இறந்து கிடக்கின்ற பாலச்சத்திரனுடைய முகத்தை பார்த்து விடுங்கள். அடுத்த நொடி பசி, தூக்கம் எல்லாவற்றையும் மறந்து சத்யா அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக வேகமாக ஓட வேண்டிய துணிச்சல் உங்களுக்கு வந்துவிடும். புலம்பெயர்ந்த உறவுகளை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு அடிக்கடி கிடைக்கும். அப்படி அவர்களை சந்தித்து உரையாடும் பொழுதெல்லாம், நம்ம ஊர்ல 2 பேர் சந்திச்சிட்டோம்னா, நான் இன்னாரின் மகங்க, எங்க அப்பா அங்க சேர்மனா இருந்தாரு, எங்க அப்பா அங்க இருந்தாரு, அப்படி இருந்தெல்லாம் சொல்லுவோம். ஆனால் புலம்பெயர்ந்த உறவுகளை யாரேனும் நீங்கள் சந்தித்து உரையாடல் நினைத்தால் அவர்கள் சொல்லுவார்கள், கேப்டன் மாலதியினுடைய 3வது அண்ணன் நானு, கரும்புலியினுடைய அந்த உறவினன் நானு, எங்கள் வீட்டில் 2 பேர் மாவீரர்களாக ஆகியிருக்கிறார்கள், அவர்களினுடைய பெயரை சொல்லுவார்கள். அப்படி என்றால் அந்த நிலத்தில் பெருமைக்குரிய விடயமாக சொல்லப்பட்ட விடுதலை போரில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது கௌரவம் என்றால், இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சியில் களமாடிய ஒன்றிய மாவட்ட மாநில பொறுப்பாளராக இருந்து களமாடுவது தகுதிக்குரிய ஒரு உயர் தகுதி என்று நீங்கள் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லலாம். நமக்கு என்னங்க வேண்டி கிடக்கு, நமக்கு என்னங்க வேண்டி கிடக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் அதை நான் சொல்றேன்னா, தலைவர் கரும்புலியாக மாற சொல்லி இருக்கிறார். ஒரு பெண் கரும்புலி, நெடுநாள் ஆசை, பல முறை கடிதம் எழுதி நான் கரும்புலியாக மாற வேண்டும், எனக்கு ஒரு இலச்சினையை தாருங்கள், இலக்கை தாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவருக்கென்று அடுத்த நாள் இந்த இலக்கை நீ போய் தாக்கிட்டு இறந்து போகணும், நீ கரும்புலியா மாறிடு அப்படின்னு சொல்லி கட்டளை வருது. முதல் நாள் தலைவரோடு அருகே நின்று புகைப்படம் எடுத்து விட்டு கலைகிறாங்க. இரவு முழுமைக்கும் அவர்களுக்கு காய்ச்சல் அடிக்கிறது. காய்ச்சல் அடிக்கிற அவர் 13 கிலோமீட்டர் கடலிலேயே நீந்தி சிங்கள ஆயுதம் நிரப்பப்பட்ட கப்பலில் மோதி வெடிக்க வைக்கணும். இரவு முழுக்கவும் காய்ச்சல். எங்கு தனக்கு காய்ச்சல் இருக்கு என்று சக போராளிகளிடம் சொல்லிவிட்டால் கரும்புலியாகின்ற நமக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி 13 கிலோமீட்டர் கடலிலே நீந்தி இலக்கை வடித்து சொன்ன நேரத்தில் வெடித்து தகர்த்தால் ஒரு கரும்புலி. அதே போல கரும்புலியாகின்ற வாய்ப்பு, கரும்புலிகளினுடைய கனவை நனவாக்குகிற வாய்ப்பை இந்த அரவுக்கு, இந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதி மக்களுக்கு, களப்பணியாளர்களுக்கு சத்யாவர்களை வெற்றி வேட்பாளராக ஆக்கின்ற பொறுப்பு கொடுத்திருக்கு. அதை நீங்க உயிரா நினைச்சு, கடமையா நினைச்சு, வாழ்நாள் கடமையா நினைச்சு செய்யணும். இன்னைக்கு நம்ம அங்க போறோம், அவரு நிக்கிறாரு, அதெல்லாம் விடுங்க. இந்த 26 நாள் யாருக்கு திண்டாட்டம்னா, நம்ம எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திண்டாட்டம், நம்ம எதிர்த்து நிற்கின்ற இன்னொரு அணிக்கு திண்டாட்டம். நாம போய் அடிக்கிற அடியில ஓயாத அலைகள் மூலமாக மறுபடியும் யானை இரவை மீட்ட அந்த கதை போல 2026 சீமான் அவர்களினுடைய சீமான் ஆகிய நான் அப்படிங்கிற குரலை ஒலிக்க செய்ய வேண்டும் என்றால், சத்யாவாகிய நான் என்ற குரலை ஒலிக்க செய்ய வேண்டியது நமது கடமை. நம்மள்கிட்ட என்ன இருக்கும், 40 லட்சம் செலவு செய்ய முடியாது, நம்மளால 40 லட்சம் செய்ய முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஊரில், அவர்களுடைய சந்தில், அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நான் காண்கின்ற ஒவ்வொருத்தரிடம் பரப்புரையாளராக மாறுங்கள். பேசுங்க பேசுங்க, நீங்க 10 வாட்டி பேசுங்க. 11வது வாட்டி நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் உறுதியா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுறேங்கன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போவார். அதுபோல பேசுங்க. அதனால உறுதியா நாம வெல்றோம். இன்னும் முக்கியமான 2 பேச்சாளர்கள், அதுவும் இந்த மண்ணின் மைந்தன்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால நம்ம இப்போ அண்ணன் ஒரு புதிய யுக்திகளையும் வச்சிருக்கிறாரு.
பாட்டு பாடி ஓட்டு கேட்கறது. அண்ணன் பல மேடைகளில் பேசின பேச்சை விட ஒரே ஒரு பாட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருது. அதனால எல்லாரும் பாட்டு பாட கத்துக்கங்க. அண்ணன் பாடின பாட்டை அப்படியே நானே பயிற்சி பெற்று தான் முதவரி இங்க வந்து பாடினேன். சரிங்களா? என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போச்சு இதே பாரம்மா, கண்ணை திறந்தே பாரம்மா, இந்த திமுக பண்றத கேளம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போச்சு இதே பாரம்மா. 6 வயசு பிள்ளைக்கும் பாலியல் தொல்லை, 60 வயசு கிழவிக்கும் பாலியல் தொல்லை. என்னன்னு கேட்டா இதுதான் திராவிட மாடல்னு சொல்றான். என்னன்னு கேட்டா இதுதான் திராவிட மாடல்னு சொல்றான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போச்சு பாரும்மா, கண்ணை திறந்தே பாரம்மா, இந்த மக்களின் கவலையை கொஞ்சம் நீ தீரம்மா. 10 லட்சம் கோடி கடலுன்னு நாடு. ஒருத்தர் 2000 ரூபாங்கிறான், ஒருத்தர் 2500ங்கிறான், ஒருத்தர் 2500 கொடுத்தவன் என்ன செய்யறன்னு தெரியல. 10 லட்சம் கோடி கடனுள்ள நாடு, காண சைக்கல மக்கள் படும் பாடு. இத வளர்ச்சி திட்டம் பேத்தி ராம்பேத்து. அது மாதிரி எனக்கு பாட்டு மறந்து போச்சு. அதனால நீங்க எல்லாருமே பாட கத்துக்கங்க. இந்த தேர்தல் நாம பாடுறோம், திராவிட கூட்டம் ஓடுது. ஏன்னா அது நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். இது வேற, இதுதான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சது. இதுதான், நாம உறுதியா இந்த களத்துல நிக்கிறோம். நாம உறுதி, நம்மளுடைய வெற்றி, நமது பலம், இது எல்லாமே நமக்கு தெரிகிறதோ இல்லையோ நமது எதிரிகளுக்கு தெரிகிறது. இல்லாட்டினா கோட் ஆஃப் கான்டாக்ட் எல்லாம் இப்ப வந்து பேசாது. ஐயோ தேதி அறிவிச்ச உடனே முதல் கூட்டம் தரகம்பட்டியில போட்டாங்கப்பா, நம்ம அங்க யாரை போட்டாலும் தோத்துருவோமே அப்படிங்கிற பயம்தான் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு இங்க வந்து நிக்குது. அதனால தயவு செய்து நான் இப்பயும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதினுடைய ஒற்றை லட்சியம் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ச்சி. அதில் இந்த தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை அண்ணன் சீமான் அவர்கள் பெறுகின்ற அடுத்த நொடியில் இருந்து தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ச்சிக்கான வேலை தொடங்கும். நாம் அரியணையை ஏறுவது வேலையை முடிக்க அல்ல, ஒரு பொன்னான வேலையை தொடங்க என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதி மக்கள், உறவுகள், போராளிகள் களமாட வேண்டும் என்று சொல்லி அடுத்த முறை உறுதியா இதே தரகம்பட்டியில் நம்ம கூட்டம் போடுறோம். அது சகோதரி சத்யா அவர்களினுடைய சட்டமன்ற உறுப்பினரினுடைய வெற்றி பெற்று நன்றி அறிவிக்கின்ற கூட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்தது மாநில கொள்கை பரப்பு செயலாளர் எங்க